காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த தற்கொலை மற்றும் விபத்தால் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அரசிதழில் பதிவு பெறாத குரூப் டி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டி வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்கள் முதல்வரிடம் மனு. சிதம்பரம் பழங்குடி வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நீதி வேண்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா கொண்டாட்டம். பல்துறை அறிஞர்களுக்கு விருது வழங்கினார் அமைப்பின் நிறுவனர் இயக்குனர் கே பாக்யராஜ். காலாப்பட்டு பிள்ளைச்சாவடியில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட கலைச்செல்வி குடும்பத்தார் மற்றும் மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரைச் சேர்ந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நிவாரண உதவித் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி கங்கையம்மன் கோவில் வீதியில் வசித்து வந்த கலைச்செல்வி கடந்த 28/9/2023 அன்று காலாப்பட்டு காவல் நிலையத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து இவரது கணவர் சந்திரன் முதல்வர் நிவாரண நிதிக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அவரும் 17/1/2024 அன்று தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டார். தற்போது சந்திரன் மற்றும் அவரது மனைவி கலைச்செல்வி ஆகிய இருவரும் இல்லாத நிலையில் அவர்களது 2 பிள்ளைகளை சந்திரனின் தாயார் கிருஷ்ணவேணி பராமரித்து வளர்த்து வருவதால் கிருஷ்ணவேணியிடம் கருணை தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். அதேபோல் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரை சார்ந்த கந்தன் என்பவரது மூத்த மகன் அவினாஷ் வயது 23 மின்கம்பம் விழுந்து கடந்த 16/6/2024 அன்று உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு கருணை தொகையாக முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். மேலும் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரை சார்ந்த ராஜேந்திரன் எதிர்பாராத விபத்தில் இறந்ததை தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக எதிர்பாராத விபத்தில் இறந்தவர்களுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் அவரது மனைவி வசந்திக்கு ரூபாய் 10 லட்சம் கருணை தொகை கடந்த 23/8/2024 அன்று வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வசந்தி மற்றும் குடும்பத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசிதழில் பதிவு பெறாத குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டி வேலையில்லா பட்டதாரிகளின் அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்கள் நீண்ட காலமாக அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு கடுமையான பயிற்சி எடுத்து காத்து கொண்டுள்ளனர். இதில் ஆயிரக்கணக்கானோர் வயது தகுதியை கடந்து வெளியேறும் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் பிற யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய அரசு நிறுவனங்களிலும் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தில் கொரோனா தொற்று காலத்தின் காரணமாக வயது தளர்வு அளித்துள்ளது போல் புதுவையிலும் அறிவிக்கப்பட்ட குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டி இன்று 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து அமைதி பேரணியாக சென்று கோரிக்கை மனுவை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கொடுத்தனர். இந்த அமைதி பேரணி சுதேசி மில்லில் தொடங்கி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று முதலமைச்சர் அலுவலகத்தில் முடிவு பெற்றது. புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட வேண்டும் என்றும் சிதம்பரம் பழங்குடி வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நீதியும் இழப்பீடும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாவானன், இருளர் பாதுகாப்பு சங்க தலைவர் கல்விமணி, ரமேஷ்நாதன், லோகு ஐயப்பன், வள்ளுவன், புருஷோத்தமன், பிரகாஷ், ராமசாமி, முருகானந்தம், தீனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரியில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த அமைப்பின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் அமைப்பின் பொருளாளர் ராமதாஸ் வரவேற்றார். தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும்
திரைப்பட நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து 18 பேருக்கு சிறப்பு விருதுகளும் வாழ்த்து மடல்களும் 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் அமைப்பின் புரவலரும் நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன், இலங்கை வானொலி புகழ் BH சாகுல் ஹமீத் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சந்தியா, லலிதா, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் கூறுகையில், முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அரசின் இலவச மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசின் இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 104 மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் 104 மலை அங்கிகளை வழங்கினார். மேலும் தெய்வ திரு சின்னத்தாவின் வண்ண நிழற்படத்தை திறந்து வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு மழை அங்கிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். சின்னத்தாவின் மகன் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்கினார். பொறுப்பாசிரியை தனலட்சுமி வரவேற்றார். தலைமை ஆசிரியை இக்னேஷியல் தலைமையில் இசைக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. மேரி ஜபீனா முன்னிலை வகித்தார். அருள்மொழி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியை கணிதம் நன்றி கூறினார். விரிவுரையாளர் துர்காதேவி வணிகவியல் மற்றும் கணிதம் விரிவுரையாளர் பாரதி பாலா நெறியாள்கை செய்தார். இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இசைக்கூடம் சிறப்பு விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கிளை சார்பாக போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கிளை சார்பாக கோட்டக்குப்பம் ரவுண்டானாவிலிருந்து நகராட்சி அலுவலகம் வரை போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட தலைவர் முகமது சல்மான் பார்சி தலைமையில் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள், பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான பதாகைகளுடன் கலந்து கொண்டனர். பேரணியின் இறுதியில் மாவட்ட பேச்சாளர் சகோதரர் முகைதீன் அல்தாஃபி போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். அப்போது கிளை பொருளாளர் ஜாகிர் ஹுசேன் நன்றி உரையுடன் பேரணி நிறைவு பெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி பான்சியோனோ அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலை பள்ளிகள் CCTV கேமரா பொருத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பாசியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலை பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி CCTV கேமரா பொருத்தும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி CCTV கேமராவை முறைப்படி பள்ளிக்கு துவக்கி வைத்து அர்ப்பணித்தார். மேலும் சைபர் கிரைம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து மாணவிகளுக்கு மிக விளக்கமாக எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மனோஜ் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா தலைவர் சுகுமாரன், மண்டல செயலாளர் முத்துராஜலு, செயலர் சரவணன், பொருளாளர் பரத்குமார், உறுப்பினர்கள் மூர்த்தி, சுரேஷ் பிரகாஷ், விஜயகுமார், சந்தோஷ், கார்த்தி, நாராயணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற ஓவிய முகாமில் பங்கேற்று பாராட்டு சான்றிதழ் வாங்கிய பள்ளி மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினரால் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழாசிரியர் பூங்குன்றன் வரவேற்புரை வழங்கி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் பள்ளியின் நூலகர் கீதா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் வழிகாட்டுதலின் பள்ளியில் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தனர். புசியன் கிளப் சார்பில் தொழில் முனைவர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சியை நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தொடங்கி வைத்தார்.
தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரியில் இயங்கி வரும் புசியன் கிளப்ஸ் அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ரெசிடென்சி டவரில் வெகு விமர்சையாக கொண்டாடியது. திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். முன்னதாக புசியன் கிளப்பின் இயக்குனர் ஆனந்த் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பல முன்னணி நிறுவனம், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புசியன் கிளப் உறுப்பினர் மற்றும் வாஸ்து நிறுவன அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வீராம்பட்டினம் பகுதியில் 4வது மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டி பிரேம்நாதன் நினைவு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. 4வது மாநில அளவிலான பிரேம்நாதன் நினைவு அறக்கட்டளை சார்பில் தடகளம் உள்ளிட்ட விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஜேபிஎஃப் தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று விளையாடினர். இதில் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், வட்டெறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் நடைபெற்ற இவ்விழாவில் அறக்கட்டளையின் நிறுவனர் பிரேம்நாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன், முன்னாள் துணை இயக்குனர் முத்துவேலன், லெனின் ராஜா, பாண்டிச்சேரி தடகள சங்க தலைவர் தமிழன்பன், செயலாளர் கோவிந்தசாமி, காவல்துறை துணை ஆய்வாளர் சிவகுமார், மாகி தடகள சங்க தலைவர் பிரதீப் ஹானர் ராயர், காரைக்கால் சங்க செயலாளர் சந்திரமோகன், புதுச்சேரி சங்க செயலாளர் ரகுமான், பாண்டிச்சேரி விளையாட்டு கவுன்சில் பொதுச் செயலாளர் பஷீத், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள் மற்றும் செங்கலநீர் அம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி புஷி வீதியில் உள்ள ரோஸ்மா திருமண நிலையத்தில் இன்று தொடங்கியது. இதில் 300 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞர் அணி செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டந்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி புசி வீதியில் உள்ள ரோஸ்மா திருமண நிலையத்தில் இன்று தொடங்கியது. இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞர் அணி அமைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மாநில அவைத்தலைவர் சிவகுமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நித்தீஷ் தொகுத்து வழங்கினார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 300 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், சமூக நீதி காவலர் கலைஞர், பேசி வென்ற இயக்கம், திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக போன்ற தலைப்புகளில் பேசி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சிவப்பு ரேஷன் கார்டு வழங்கியதில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் புதுவை குடிமைப்பொருள் துறை அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். இதற்காக அடுத்த மாதம் ரேஷன் கடைகள் திறக்க ஏற்பாடு நடைபெற உள்ளது. இதனிடையே சிவப்பு ரேஷன் கார்டு வழங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் செய்தனர். இதையடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் திருமுருகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் அதிகாரிகளை அவர் சந்தித்தார். இயக்குநர் சத்தியமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர்.
ரேஷன் கடைகள் விவரம், இயங்கும் நிலையில் உள்ள கடைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ரேஷன் கார்டுகள் உள்ளது, அதில் சிவப்பு ரேஷன் கார்டுகள் எத்தனை என அமைச்சர் விளக்கம் கேட்டார். அபிஷேகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் புதிய பல்நோக்கு மேடையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக பல்நோக்கு மேடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளியின் உபயோகத்திற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளித்துறை ஆய்வாளர் லிங்குசாமி, தலைமை ஆசிரியர் பழனி, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், மாறன், தட்சிணாமூர்த்தி, உமா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயகாந்தின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் 62வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரசிகர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ரசிகர்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பில் செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் பிசிக தலைவருமான தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கத்தில் நடைபெற்றது. பிசிக தலைவரும் சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அபிஷேகப்பாக்கம் எழுச்சி தமிழர் அணி சார்பில் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஒருநாள் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் முதல் பரிசு ரூபாய் 5000 மற்றும் வெற்றி கோப்பை, 2ஆம் பரிசு ரூபாய் 3000 மற்றும் வெற்றி கோப்பை, 3ஆம் பரிசு ரூபாய் 2000 மற்றும் வெற்றி கோப்பையை வழங்குகின்றனர். நிகழ்ச்சிக்கு முருகானந்தம் தலைமை தாங்கினார். ஆசிரியர் கபிலன், இளவரசன், வெண்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் தேசிய கபடி விளையாட்டு வீரர்கள் அவரங்கசாமி, மாறன், சிசுபாலன், ஆனந்தராமன், கமலதாஸ், சிவானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் பக்தன், தன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அறுபடை முருகனுக்கு பிரதிஷ்டை செய்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் திருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் வடபால் வள்ளுவர் வீதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் 6 படை வீடுகளில் உள்ள முருகர் அவதாரங்கள் ஒரே இடத்தில் சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு அதற்கான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நேற்று காலை நடைபெற்றது. அதனை முன்னிட்டு மூலிகை பொருட்கள் மற்றும் பழ வகைகள் கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்று நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை மந்திரங்கள் ஓதி பூர்ணாகிதி செய்யப்பட்டு கும்ப கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6 படை வீடு முருகர் சுவாமி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா புனித நீர் தெளித்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. முடிவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2007ஆம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 2007ஆம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் 2001ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை உள்ள 20 ஆண்டுகள் பள்ளியில் பயின்ற சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளிக்கால நினைவுகளும் கல்வி பயின்ற காலத்தில் தமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் பணிகளை பாராட்டி பேசினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் சோயி வர்கீஸ் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 2007ஆம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சமீனா, மனோரஞ்சனி, ஜெசிந்தா, பிரேமா, ஆரோக்கிய ரதி, ராஜலட்சுமி, முத்துலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதியில் வேல்முருகன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கொருசுகுப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புளோரா லீலா நினைவு கேரம் போட்டிகளின் பரிசளிப்பு விழா புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எம்ஜிஆர் பூங்கா உழவர்கரையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதல் பரிசை பூஜா 5000 ரூபாயாகவும், இரண்டாம் பரிசாக வேல்முருகன் ரூபாய் 3000, மூன்றாம் பரிசாக அஜித் சிங் ரூபாய் 2000, நான்காம் பரிசாக சஞ்சய் 1000 ரூபாயும் பெற்றனர். விழாவில் உழவர்கரை நகராட்சி கமிஷனர் சுரேஷ்ராஜ், அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, சிஎஸ்பி சங்க தலைவர் தனசேகர் மற்றும் கேரம் சங்க நிர்வாகிகள் பரஞ்சோதி, இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, செந்தமிழ், ஆரோக்கியராஜ், ஜான் வின்சென்ட் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். முடிவில் செயலாளர் ஞான இருதயராஜ் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் 48ஆம் நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 48ஆம் நாள் மண்டல பூஜையை அடுத்த யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தலைவர் நடராஜன், உலகநாதன், எஸ்ஐசி அலுவலர் சரவணன், ஹரிஸ், மெக்கானிக் ஆகியோர் கலந்து கொண்டு வெள்ளி கவச அம்மன் முகத்தை சாத்தினர். விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 90 ரூபாய். காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த தற்கொலை மற்றும் விபத்தால் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அரசுதலில் பதிவு பெறாத குரூப் டி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டி வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்கள் முதல்வரிடம் மனு. சிதம்பரம் பழங்குடி வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நீதி வேண்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா கொண்டாட்டம். பல்துறை அறிஞர்களுக்கு விருது வழங்கினார் அமைப்பின் நிறுவனர் இயக்குனர் கே பாக்யராஜ். திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி. 300 மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு. புதுவை குடிமைப் பொருள் துறை அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு.